ரொம்ப சிம்பிள். இந்த டி பிளாக் எலமெண்ட்ல செகண்ட் ரோ டிரான்சிஷன் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் தேர்ட் ரோ டிரான்சிஷன் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப சேமாக இருக்கும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் அட்டாமிக் ரேடியை. இப்போ இந்த அட்டாமிக் நம்பர் வெர்சஸ் அட்டாமிக் ரேடியை அந்த கான்செப்டில் நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் அட்டாமிக் நம்பர் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் மெட்டாலிக் ரேடியஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம 3D பிளாக் எலமெண்ட்ஸ், 4D, 5D இந்த 3 பிளாக் எலமெண்ட்ஸோட அட்டாமிக் ரேடியை நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் கிராஃப் கிடைக்கும். இதில் இந்த 3D பிளாக் எலமெண்ட்ஸ், அதாவது ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேரியபிளில் அது என்ன செஞ்சிடும், டிகிரிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல அது இன்க்ரீஸ் இருக்கும். ஆனால் இந்த இட்ரியம், ஆஃப்னியம், லாந்தனம், சிர்கோனியம், அதாவது செகண்ட் ரோ டிரான்சிஷன் எலமெண்ட்டும் தேர்ட் ரோ டிரான்சிஷன் எலமெண்ட்டோட அட்டாமிக் ரேடியை பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சேமாக இருக்குது. இப்போ லாந்தனம், இட்ரியம், சிர்கோனியம், ஆஃப்னியம், டேண்டலம், நியோபியம், டங்ஸ்டன், மாலிப்டினம் இதனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. இதுதான் இந்த கொஸ்டின். ஒய் செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் have very similar physical property and chemical property. என்ன ரீசன்னா due to Lanthanide contraction. அதாவது இந்த செகண்ட் ரோ டிரான்சிஷன் எலமெண்ட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியும் தேர்ட் ரோ டிரான்சிஷன் எலமெண்ட்ல இருக்கக்கூடிய டிரான்சிஷன் எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப சேமாக இருக்கும். ஏன்னா Lanthanide contraction. அதனால they have very similar physical property and chemical property. இந்த கொஸ்டின் enthalpy of atomization versus D block group. அதாவது x ஆக்சிஸில் நம்ம குரூப் எலமெண்ட்ஸையும் y ஆக்சிஸில் enthalpy of atomization-ஐயும் எடுத்து நம்ம கிராஃப் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3D சீரீஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு கிராஃப் கிடைக்குது, 4D இந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு கிராஃப் கிடைக்குது, 5D சீரீஸுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு கிராஃப் கிடைக்குது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன், இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான். நம்ம ஏற்கனவே படித்தது என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் unpaired electron. அதே நேரத்தில் நம்பர் ஆஃப் unpaired electron எதில் இன்வால்வ் ஆகும், இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். இதுதான் ரீசன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which element in 3D series has lowest enthalpy of atomization? அப்போ இந்த கிராஃப் பார்த்தோம்னா இங்கே நமக்கு ஸ்காண்டியம் இருக்கும், இந்த லாஸ்ட் எலமெண்ட் பார்த்தோம்னா ஜிங்க். அப்போ எதுக்கு நமக்கு கம்மியாக இருக்கு, ஜிங்க் ஹேஸ் த லோயஸ்ட் என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன். இதே நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம். ஜிங்கோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஆர்கான் 3D ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 4s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த 10 எலக்ட்ரான்ஸும் கம்ப்ளீட்லி ஃபில்டு, நோ அன்பேர்டு எலக்ட்ரான். அதனால இன்டர் அட்டாமிக் மெட்டாலிக் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாது. அதனால ஜிங்க் ஹேஸ் என்னது, லோயஸ்ட் என்தால்பி ஆஃப் அட்டாமிசேஷன். அதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், why do metals of second row and third row elements have greater enthalpy of atomization? இப்போ செகண்ட் ரோ வந்து இது வந்து செகண்ட் ரோ டிரான்சிஷன் எலமெண்ட்டு, இது தேர்ட் ரோ டிரான்சிஷன் எலமெண்ட்டு, இது ஃபர்ஸ்ட் ரோ டிரான்சிஷன் எலமெண்ட். கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தோம்னா செகண்ட் ரோ எலமெண்ட்டோட சைஸும் தேர்ட் ரோ எலமெண்ட்டோட சைஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அட்டாமிக் சைஸ் அதிகமாச்சுன்னா they able to form large strong inter atomic metallic bonding. ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ரோ டிரான்சிஷன் சீரீஸ் எலமெண்ட் have larger size than first row transition elements.
Hence, they can form strong interatomic metallic bonding. Third question, why are enthalpy of atomization of transition metals quite high? இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு அது 3Dயாக இருக்கட்டும், இல்லை 4D சீரீஸாக இருக்கட்டும், இல்லை 5D சீரீஸாக இருக்கட்டும், எல்லா எலமெண்ட்ஸுக்குமே நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ transition metals have large number of unpaired electron. They form strong interatomic metallic bonding. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான், enthalpy of atomization அப்படின்றது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரானுக்கும் interatomic metallic bondingக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இதுதான் ஆன்சர்.